எனக்கு சொல்லப்பட்ட விதி வந்து மாந்தி. இது கொஞ்சம் முகம் சுளிக்க வைக்கிற இதுதான். ஒரு ஏதாவது சுபமான ஒரு அசுப கிரகம். எப்படி புரிஞ்சுக்கோங்க. ஒரு சுபம் தான். இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா, தின ஆதிக்க நாள்ல ராகு காலத்துல எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஒரு பழமொழியே உண்டு. "இரவில் செய்தாலும் அரவில் செய்யாதே" என்கிற ஒரு பழமொழி உண்டு. அதேபோல கேது காலமான யமகண்டம். அந்த நேரத்தில எதுவும் பெரும்பாலும் எந்தவித இதுவும் செய்ய மாட்டோம். சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது இந்த மாந்திக்கான நேரம் வந்து குளிகை நேரம்னு ஒரு கணக்கு இருக்குது. அது தினம் மாறும் அது. அது சூரியனுடைய பாகை ஏன்னா சூரியன் ஒரு நாளைக்கு 1 டிகிரி நகர்வார். அந்த பாகையை பொறுத்து அதனுடைய உதயமும் மாறும். அப்படிங்கும்போது சூரியன் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாரி மாறும். இது சனிக்கிழமையை மையமாய் வைத்து தான் மாந்திய கணக்கீடுங்கிறது வந்து இது. அதேபோல் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாந்தி பற்றி பேசினா சில பேருக்கு முகம் சுளிக்கும். இது என்ன இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் தேவையில்லாத கிரகம். இது நம்ம பயணித்தும் போது இது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இதெல்லாம் எதுக்கு தூக்கி போடியான்னு சொல்லி அப்படியே நம்ம பழக்கப்படுத்தி படுத்திட்டாங்க. தமிழ்நாட்டில் யாரும் மாந்தி அடைக்கிறதில்ல. மாந்தி பற்றி பேசினா இந்த ஆள் கேரளாக்காரன் போல் இருக்குதே, இது வந்து பிரசனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கிரகம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாயையும் உருவாக்கிட்டாங்க. இப்போ என்னையை பார்த்து நீ கேரளாவில் படித்தான்னு பல பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன, கேரளாலாம் பார்க்கல, இதே தமிழ்நாட்டில் தான் படித்தேன். நான் கொங்கு மண்டலத்தை தான் பிறந்தேன், கொங்கு மண்டலத்தை தான் படித்தேன். சென்னையில் இருக்கும்போது இது ஒரு அறிமுகம் எனக்கு கிடைத்ததை தவிர்த்து கேரளாவுக்கு இருக்க எனக்கு சம்பந்தமே கிடையாது. ஆமாம், அப்போ மாந்தி வந்து கேரளாவுக்கு சம்பந்தம் இப்போ சூரியன் எங்கே கொண்டு போய் வைக்கிறது? வாழைப்பாடி வச்சிடலாமா? குரு பகவான் வாழைப்பாடிக்கு வச்சிடலாமா? புத பகவானை ஆத்தூருக்கு வச்சிடலாமா? இல்லை பெத்தநாயக பாளையத்தை வச்சிடலாமா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. யாரும் எதுக்கும் சொந்தம் கிடையாது. உலகியல் ஜோதிடத்தை பற்றி நம்ம பேசுகிறோமே, அப்போது ஒரு மாநிலத்துக்கு தான் இந்த கிரகம் சொந்தம்னாலாம் சொல்ல முடியாது. அவங்க கேரளாக்காரங்க என்ன பண்ணினாங்கன்னா, இந்த மாந்தியை வந்து ஆதிபத்திய ரீதியாக, பாவக ரீதியாக, பொருள் உயிர் காரகத்துவ ரீதியாக ஆய்வு செய்து முன்னுக்கு வந்துட்டான். நம்ம அடைக்கவே இல்லை, அப்புறம் எப்படி முன்னுக்கு வர்றது? அதனால தான் இப்படி சண்டையெல்லாம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அங்கெல்லாம் ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க. நான் கேரளாவில் இப்போ பண்ணியிருக்கேன். மகாதேவர்கிட்ட தான் நான் படித்தேன். ரெண்டாவது என்னென்னா, நான் முக்கியமாக வந்து பிரசன்னம் தான் பார்ப்பேன். பாரம்பரியம் ரொம்ப அதிகம் அபூர்வமாக பார்ப்பேன். ஒன்று இந்த மாந்தி பற்றி எடுக்கும்போது நான் இந்த கிரகத்தினுடைய இது கொஞ்சம் வரிசையை பார்ப்போம். சூரியன் ஆத்மகாரகன்னு சொல்லுவான், சந்திரன் மாத்துளக்காரகன், மாத்தூர்காரகன் தாழ்வழி, செவ்வாய் சகோதரக்காரகன் சொல்லுவோம், புதன் மாமன் காரகன், வித்தை காரகன், ஜோதிடத்துக்கு சொந்தக்காரன் அப்படின்னு குரு வந்து காரகன் புத்திரக்காரகன் சொல்லுவான். சுக்கிரன் வந்து மங்கள நிகழ்ச்சிக்கு சொந்தக்காரன். சுக்கிரன் இல்லைன்னா நானும் இல்லை நீங்களும் இல்லை. ஆமாம், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சுக்கிரன் வந்து எல்லாம் வந்து வேறு மாதிரி சொல்கிறாங்க. சுக்கிரன் இல்லைன்னா ஒரு பழைய கண்ணதாசனுடைய பாடல் உங்களுக்கு நினைவு வரும். தந்தை தன்னையே தாய் தொடாவிடில் நீயும் இல்லையே நானும் இல்லையான்னு. அது உண்மை தானே? அப்பா அம்மாவை தொட்டதுனால தான் நம்ம வந்தோம். அதுக்கு காரகத்துவம் யார்? காரக கிரகம் யார்? சுக்கிரன். அப்போது இது ஒரு வாழ்வியல் கிரகம்னு சொல்லலாம். அது ஒன்று. சனி பகவான் பார்த்திங்கன்னா ஜீவனக்காரகன், ஆயுள் காரகன் எல்லாம் சொல்கிறாங்க. ராகு பார்த்திங்கனாக்கா முன்னோர்களை குறிக்கக்கூடிய கிரகம். அதே மாதிரி மரணத்தை தரக்கூடிய கிரகம். கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞானக்காரகன். இது வந்து ஒரு ஆன்மீக கிரகம். கேது வந்து ஒரு ஆன்மீக கிரகம். அது மட்டும் இல்லாமல் நெருப்பு கிரகம். எல்லா கிரகமும் பஞ்சபூத தத்துவங்களில் வரும், தத்துவத்தின் ராசிப்படி வரும். அதே போல் கேதுக்கு ஒன்று மட்டும்தான் ஆகாயத்து சம்மந்தப்பட்ட கிரகம் என்று சொல்லப்படுகிறது. சரி, இந்த மாந்தி எந்த லிஸ்ட்டில் வைக்கலாம் சார்? இத்தனை தூரம் நம்ம பேசிட்டோம் இல்லையா? மாந்தி எந்த லிஸ்ட்டில் வைப்பீங்க? இது பார்த்தீங்கன்னா தூமாதி பஞ்சவர் குளிகாதி ஐவன் இருக்காது. நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஏன்னா கற்றோர் நிறுத்த சபை அதிகமாக நான் பேச விரும்பலை, ஏன்னா நிறைய பேர் பேச இருக்கிறாங்க. கொஞ்சம் சுருக்கமான பதிவு தான். அப்போ இந்த மாந்தின்னு பார்க்கும்போது வெளிச்சத்தின் பேரன், இருட்டின் புதல்வன் சொல்லலாமா? வெளிச்சத்தின் சூரியனுடைய மகன் சனி, சனியுடைய மகன் மாந்தி. அப்போ வெளிச்சத்தின் பேரன், இருட்டின் இது வந்து இப்போ உதாரணமாக எல்லா கிரகங்களுக்கும் ஒரு உருவ அமைப்பு உண்டு. இந்த ராகு கேதுக்கு பார்த்திங்கனாக்கா உருவ அமைப்பு கிடையவே கிடையாது. ஆனால் நட்சத்திரம் உண்டு. இப்போது பண்டைய காலத்து ஜோசியம் சொல்லும்போது ராகு கேதுகளில் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. இந்த யார் ராகு கேதுகள்னு கண்டுபிடிக்கும்போது சூரியனும் சந்திரனும் நகர்கின்ற பாதைகள், நகர்வு பாதைகள் குறிக்கின்ற வெட்டு புள்ளிகளே ராகு கிரகம் கேது கிரகம் என்று உருவகப்படுத்தி அதுக்கு பின்னால் இதுக்கு ஒரு 3 வருஷம், இதுக்கு ஒரு 3 நட்சத்திரம், இதுக்கு ஒரு 3 நட்சத்திரம். ஆக அதுக்கு 18 வருஷம், இது 7, மொத்தம் 18 + 7 விம்சோதி திசை 120இல் 25 ஆண்டுகள் போல் மீதி தான் வந்து 95 வருஷம் விம்சோதி திசை ஆண்டுகள் வந்து நவகிரகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. ராகு கேது கிரகமானா இல்லை, ஆனால் பவர்ஃபுல்லான கிரகம்.
அது யாரும் பார்க்கவும் முடியாது. ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காரும். இது நித்திய வக்கரிகள்னு சொல்லுவாங்க. மற்ற கிரகங்கள்லாம் வக்கரம் அடையாது. வக்கரம் அடையும் கோச்சாரத்தில். ஆனால் நித்தியமாகவே வக்கரம் அடையக்கூடிய நித்திய வக்ரி என்று பெயர் பட்டது ராகு கேதுக்கள். இடமிருந்து வடமிருந்து இடமாக போகக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த கிரகம் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த மாந்தி வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ராகு கேது இருள் கிரகங்கள் சாயா கிரகங்கள்னு சொல்கிறோம். அப்புறம் இருட்டு கருப்பு அப்படி. ஆனால் மாந்தி பார்த்திங்கனாக்கா இருளும் இருளுது கும்மிருட்டு. இது கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பனிக்கட்டியாக பார்த்தா பனிக்கட்டியாக பார்க்கலாம். நெருப்பு தணல் நெருப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நெருப்பாக பார்க்கலாம். இது வந்து இது பண்ண முடியாது. ஒரு ஒரு வகைப்படுத்த முடியாது. காரணம் மாந்தி ஒரு கிரகமே கிடையாது. ஒரு துணை கிரகம். சூரியன் உதைக்கும் போது 1.25 நாளிகை கழித்து பின் அது துவங்கும். இன்றைக்கி கோச்சாரம் வந்து திருவோணம் 1ல் இருக்குது. இப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா மூலம் 4ஆம் வாரத்தில் போய் உட்காந்து 12 வீடு தள்ளி போய் உட்காரு. இது எந்த சார் இது என்ன இது ஒன்றுமே கண்டே பிடிக்க முடியாது. இதுக்குன்னு ஸ்புட கணிதம் இருக்குது. அதெல்லாம் நேரம் இல்லை. இன்னொரு நாளைக்கு வரும்போது அதுக்குன்னு தனியாக நான் சொல்கிறேன். மாந்திக்கு வந்து பிரசன்ன மார்க்கத்தை 3 ஸ்புடம் போடுவோம். அதில் தான் துல்லியமான கணக்கு எடுப்போம். பொதுவாக வந்து மாந்தி கோத்தாரத்தில் மிருத்யு கூட போகிறோம். இந்த ஜாதகத்தில் கூட மிருத்யுவுக்கும் அதுக்கும் கன்னி ராசியில் இருக்கா. இதில் வந்து மிருத்யு பாகைக்கும் இதுக்கும் வந்து 2 டிகிரி வித்தியாசம் இருக்குது. 2 டிகிரி. எப்போவுமே மாந்தி வந்து மிருத்யு கூட தான் ஜோடியாக ட்ராவல் பண்ணோம். மிருத்யு அப்படின்றது செவ்வாயினுடைய துணைக்கோள். எப்போ மாந்தி மிருத்யு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. மரணத்தை அதாவது மரண சம்பவத்தை அரங்கேற்றுவது ராகு என்றாலும் மரணத்தை நிகழ்த்தி காட்டுவது மாந்தி. இப்போ ராகு விஷம் என்றால் மாந்தி வந்து விஷம் தோய்ந்த கத்தி என்று சொல்லலாம். இது வந்து சுபமான கிரகம், சுபமான அசுப கிரகம். அப்படி தான் நம்ம எடுக்க முடியும். யமகண்ட நேரத்தில் எதுவும் பண்ண மாட்டாங்க. ராகு காலத்தில் என்ன பண்ண மாட்டாங்க. கேதுக்கான யமகண்ட நேரத்தில் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதே போல் புலிகை நேரத்தில் சுபகாரியங்கள் மட்டுமே செய்வார்கள். அதாவது எதை தவிர்த்து மங்களம் நான் கட்டுவது தாலியை மட்டும் தவிர்த்து சுப வேலையில் தான் அந்த சுபகாரியங்கள் தான் பண்ணுவாங்க. எந்த தீய காரணமும் பண்ண மாட்டாங்க. காரணம் ஒரு காரியத்தை செய்தால் அது 2 மடங்காக அது பன்மடங்கு பெருகிவிடும். எனவே அது மாந்தி புலிகை நேரத்தை வந்து விருத்தி காலம் என்று சொல்வார்கள். அப்படி தான் சொல்ல முடியும். அந்த வேளை இந்த மாந்தி ஒன்று அறிமுகம் உங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் நான் சொல்ல வேண்டியதில்லை. மாந்தி பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை சார். மாந்தி பற்றி உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து நான் என்னுடைய பிரசன்ன மார்க்கத்தில் நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு ஆழமாக இதை ஆய்வு செய்து என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் உதித்ததை நினைவுக்கு வந்தது. இரவு நான் குறித்து வந்திருக்கிறேன். வச்சு பாடம் படிக்கிறேன்னு நினைக்காதுங்க. எழுதி வச்சு படிக்கிறேன்னெல்லாம் பண்ணாதுங்க. நான் வந்து அன்றைக்கி நேரத்தில் என்ன வருதோ கிடுக்கிடுன்னு எழுதிடுவேன். காலைல வந்து பேசிடுவேன். அதுதான். ஏன்னா கொஞ்சம் ஞாபகம் மருந்து இருக்குது சார். உண்மையை சொல்லணுமா இல்லையா சார்? அதனால தான் எழுதி வச்சு படிக்கிறேன். இப்போது மாந்தியை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் உங்களுக்கு கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். ரைட். அந்த வகையில் பார்க்கும்போது புராண கதைகளை பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ராமாயண காலத்தில் உதித்தாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் புராண கதைகள் வெவ்வேறு விதமாக இந்த மாந்தியனுடைய உற்பத்தி என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். மாந்திங்கிற கிரகம் வந்தாச்சு. மாந்திக்கு நட்சத்திரம் இருக்கா? இல்லை. கோச்சாரம் இருக்கா? இல்லை. திசை இருக்குதா? இல்லை. மாந்தி திசையில் மாந்தி புத்தி மாந்தி அந்தரம் இருக்கா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. மாந்தி ஒரு கிரகமே கிடையாது. காலையில் ஒரு வீட்டில் உட்காந்துருக்கு, அந்த சாயந்தரம் எங்கே வேணால் போகிற ஒரு கட்டுப்பாடு கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா பிரசன்ன மார்க்கத்தில் 12, 1, 2 இப்போ மேசத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாந்தி கன்னியில் இருக்குன்னாக்கா சிம்மத்தையும் பார்க்கும், துலாத்தையும் பார்க்கும், மீனத்தையும் பார்க்கும். அப்போ 12, 1, 2, 7 3 பார்வை உண்டு. இந்த 3 பார்வை இருப்பதால் பிரசன்னத்தில் திரிஸ்புடம் என்று சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா திரிஸ்புடம் அப்படின்னாக்கா சூரியன் மையமாக வைத்து சூரியன் அன்னைக்கு எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கிறாரோ அதை அடிப்படையாக வைத்து 3 ஸ்புடம் திரிஸ்புடம் போட்டு தான் துல்லியமான பலனை சொல்லிடலாம். இப்போ இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்திலே வந்து லக்னத்துக்கு 4ல் மாந்தி இருக்குன்னா அந்த தாழ்வழி கர்மாவை தாங்கி தான் இந்த பையன் மறந்துருக்கிறான். இப்போ மிருத்யுக்காருக்கு 2 பாகை தான் இருக்குது. அப்புறம் எப்படி உயிர் வாழாது? இப்போ டேட் ஆஃப் டெத்து சொன்னீங்கன்னாக்கா அந்த நேரத்தில் என்ன கோச்சார மாந்தி எங்கே இருக்கான்னு வச்சு நம்ம சொல்ல முடியும். இவர் இறந்துருவானப்போ இன்னொன்று என்னென்னா நமக்கு எல்லாத்துக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும் சார். உண்டா இல்லைங்களா? எல்லாத்துக்கும் பிறந்த தெரியுதுன்னு. டேட் ஆஃப் டெத்து தெரியுமா சார்? எக்ஸ்பைரி டேட் ஏன் முடியாது? ஏன் இருக்குது, கண்டுபிடிக்க முடியும். இந்த தேதியில் இந்த திசை இந்த புத்தியில் இந்த அந்தரத்தில் இந்த அந்தராத்தரத்தில் இந்த பிராணினி இந்த சூஷ்மத்தில் உன்னுடைய உயிர் பிரிவுன்னு சொல்ல முடியும். இருக்கு. அதை நமக்கு தெரிஞ்சுக்கல. ஏன்னா கெட்ட விஷயங்கிறனால நம்ம தெரிஞ்சுக்கிறதுல பிறப்பு இறப்பு சாத்தியம் அசாத்தியம் வலது இடது நேர்கதி வக்கரகதின்னெல்லாம் இருக்கும்போது எல்லாத்தையும் அப்போ கடவுள் தத்துவம்னு வரும்போது உடனே சாத்தானும் வந்திருக்காங்க. அப்போ எதிர்மறை சக்திகள். அப்போ ஜோதிடத்தை வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். தீய பலனை வச்சு நம்ம சொல்லக்கூடாது.
அதே போல் நல்ல பலனை வச்சு மட்டும்தான் நல்லது. ஆமாம், நல்லது. அப்போ தீயது எங்கே போகிறது? அப்போ சரி தவறு, ரைட் ராங்கு, நல்லது கெட்டது. அப்போது ஜோதிடம் என்பது உண்மையும் பொய்யும் கலந்த விஷயந்தான். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாந்தியை பார்த்து கொஞ்சம் கிடுகிடுன்னு முடிச்சிடுறேன். ஏன்னா உணவுக்கான இடைவெளி நேரத்தில் நம்ம ஐயா சொல்லிடுறார். பொதுவாக மாந்தி சுட்டி காட்டாத தோஷமே கிடையாது சார். எல்லா மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கோ இல்லையா, மாந்தியை பொறுத்தவரையில் மாந்தி சுட்டி காட்டாத தோஷமே கிடையாது. அதில் தான் பிறப்பினுடைய ரகசியம் இருக்குது, ஆத்ம ரகசியமே இருக்குது. சூரியன் ஆத்மகாரகன் என்றால் மரணத்தை, அந்த மாந்தியினுடைய காரகத்துவம் என்னன்னு பார்த்தா ஒரே காரகத்துவம் தான் சார். சுபகிரகம் சுபகிரகமான அசுபத்தன்மை வாய்ந்துன்னு நம்ம சொல்கிறோம். மாந்தினுடைய இயல்பு காரகத்துவம் என்னென்னா, அழியும் இந்த உடலில் அழியாத ஆத்மாவை ரெண்டையும் பிரிக்கிறது தான். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, சிம் கார்டில் மொபைலில் இருக்கிற சிம் கார்டு தூக்கி போட்டால் என்ன ஆகும்? அதை தான் பண்ணிகிட்ருக்கு மாந்தி. அதுதான் பண்ணும், வேறு ஒன்றுமே பண்ணாது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அதுதான். அப்போது நம்ம உயிரின் ரகசியம், பிறப்பின் ரகசியம், ஆத்மாவின் ரகசியம் எல்லாமே அதில் தான் இருக்குது. அப்போது டோட்டலாக பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அத்தனை வாழ்வியல் ரகசியங்களும் மாந்தியில் இருப்பதால், ஆனால் தான் தமிழ்நாட்டில் அதை அடைக்காம விட்டாங்க. இதுதான் உண்மை. சரி, இப்போது மாந்தி சூரியனுடன் இணைந்தால் எப்படின்னு பார்க்கலாமா? ரைட். மாந்தி பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். அதை பொதுவாக வந்தோன்னா பித்தூர் வகை துர்மண தோஷத்தை இது குறைக்கும். சூரியனுடைய மாந்தி சேர்ந்தால் பித்தூர் வழி, அதாவது தந்தை வழி குறைக்கும். குறிப்பாக ஆண் சந்ததியினே இது பாதிப்படைக்கும். இப்போது சூரியனுடைய மாந்தி இருக்க பிறந்த வீட்டில் இருக்க ஆண் மகனுக்கு ஏதோ ஒரு வியாதி, இல்லைன்னா தந்தை விட்டு பிரிஞ்சு போகிறது, இல்லைன்னா சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்கும். எப்போவுமே ஒரு சண்டை ஒரு கலவரம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்கும், வெளியில் தெரியாது. இது ஜாதகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம். அதே போல் லக்னத்தில் மாந்தி இருக்கிற ஜாதகம் எல்லாமே சொல்லிடலாம் சார். எப்படி அப்படின்னா, லக்னத்தில் மாந்தி இருக்கிறவர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குளிகை நேரத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்கள கேட்டீங்களா, தலையில் ஏதாவது ஒரு அடிபட்டிருக்கும் லக்னம்ங்கிறதுனால. அதே நேரம் முகத்தில் ஒரு சிறிய மாற்றம் என்பது இருக்கும், ஆறாத வடு என்பது இருக்கும். அப்படிங்கிறத உண்டு. இவங்களுக்கு வருமுன் அறிவதை லக்னத்தில் மாந்தி இருக்கணும்னு இருக்கும். பெரும்பாலான ஜோதிடர்கள், பிரபல ஜோதிடர்கள் லக்னத்தில் மாந்தி இருக்க பிறந்திருக்கிறாங்க. அதான் வருவதே முன்கூட்டியே உணர்த்தி விடும், பண்புடையது. என்னென்னா களத்திர பாவத்தை கொஞ்சம் கையை வைக்கும். ஏன்னா 7ஆம் பார்வையாக பாரம்பரிய ரீதியாக பார்க்கும்போது, 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது களத்திர பாவத்தில் கொஞ்சம் நிச்சயமாக கையை வைக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதே மாதிரி 12ஆம் பாவம், 2ஆம் பாவம். அப்போது 2ஆம் பாவம் தான் தனம் குடும்ப வாக்குஸ்தானம். அப்போது 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் ரெண்டும் கண்டிப்பாக நிச்சயமாக அடிவாங்க. ஏதோ ஒரு குறை நிச்சயமாக இருக்கும். உண்டா இல்லைங்களா? நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த பிதிர்வகை துர்மண தோஷத்தை குறிக்கும். குறிப்பாக ஆண் சந்ததி பாதிப்படையும். குலதெய்வ வழிபாடு படிப்படியாக குறைந்துவிடும். இப்போ 4 தலைமுறை 5 தலைமுறை வரும்போது, முப்பாட்டம் பாட்டம் இப்படி வரும்போது குலதெய்வ வழிபாடு படிப்படியாக குறைந்து அறவே நின்றுவிடும். குலதெய்வம் மறைந்து விடும் சூரியனுடைய மாந்தி சேர்ந்தால். ரைட்டு. இவங்க சட்டவிரோத செயல்களை செய்வாங்க சார். ஒன்று, பங்காளியுடன் எப்பவுமே சச்சரவு சண்டையாக தான் இருக்கும். பங்காளிகிட்ட சரியாக உறவு முறை வச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அரசு தண்டனை இவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரைட். இது சின்ன பதிவு. சந்திரனுடன் மாந்தி சேர்ந்தால் எப்படி? இப்போது தாய் வழி துர்மண சாபம் இருக்கும், மாற்று வழி சாபத்தை குறிக்கும். இந்த பையனுக்கு அதே தான் இருக்குது, மாற்று வழி சாபம் தான் இருக்குது. 4 இருக்குது இல்லைங்களா? 4 வழி 4ன்னா தாயை குறிக்குமா? இவங்க பிறந்த வீட்டிலே வாஸ்து குறைபாடு இருக்கும், சல்லிய தோஷமும் இருக்கும். பெரும்பாலானுக்கு தெரியும் அவங்களுக்கு. அதெல்லாம் தெரியல, அது யாரும் சொல்லலை. ரமேஷுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே போல் இவனுக்கு சந்திரனுடன் மாந்தி சேர்ந்தாலோ, சந்திரனுடைய சாரத்தில் இருந்தாலோ, சந்திரனுக்கு சம்பந்தப்பட்ட இருந்தாலோ, மாந்தி இணைந்தாலோ தாய் வழி துர்மரணம் உண்டு. தாய் வழியில் நன்றாக வாழ்ந்தவரும் இல்லை என்கிற செயல் அதே உண்டு. அதே போல் நீர் சம்பந்தமான நோய் இருக்கும். கண்டிப்பாக நீரிழிவு நோய், சுகர், இந்த மாதிரி கம்ப்ளைண்டெல்லாம் இருக்கும். உணவே விஷமாகிவிடும். ஏன்னா சந்திரன்னா விஷமா, உணவா, அந்த மாதிரி மாறிடும். மனநிலை பாதிக்கு ஏனோதானமாக ஏண்டா பிறந்தோம், ஏன் பிறந்தாய், நான் ஏண்டா பிறந்தேன், ஐயோ எதுக்காக இப்படி பிறந்தோம், போனால் போதுமே அப்படிங்கிற அளவுக்கு உண்டான மனநிலையை மாந்தி வழங்கிவிடும் சந்திரனோட மாந்தி இணைந்தாக்கா. ரைட். அதே மாதிரி
சிலருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம், வயிறு குடல் சம்பந்தப்பட்ட நோயை தாக்கும். சூரியன் சம்பந்தப்பட்ட நெருப்பின் மூலமாக மரிப்பின் மூலமாகவோ, சூரியன் இந்த சந்திரன் மாந்தி சேர்க்கை எப்படி மரணம் நிகழும்னு பார்த்துட்டிங்கன்னா அது 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டால் சூரியன் சம்பந்தப்பட்டால் நெருப்பு மூலமாகும். ராகு சம்பந்தப்பட்டால் விஷத்தாலோ, கேது சம்பந்தப்பட்டால் தூக்கு கயிறாலோ அவர் மரணம் அடைவார். கேதுன்னா தூக்கு கயிறை குறிக்கும். அதே மாதிரி தற்கொலை எண்ணத்தை தூண்டி நிகழ்வை நடத்தி காட்டும். எப்போ கோச்சாரம் மாந்தி 8இல் வரும்போது, கேதுவின் சாரம் பெறும்போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வார். இதை உறுதியாக சொல்லிடுவார். இப்போ தெரியுதுங்களா டேட் ஆஃப் டெத் எப்படி சொல்கிறான்னு? அதே மாதிரி தான் தாயின் ஆயுளுக்கு பங்கமும் உண்டு. இதே போல் இவங்களுக்கு மாந்திரிக பாதிப்பு உண்டு சார். சந்தனுடைய மாந்தி சேர்ந்தாக்கா மாந்திரிக பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரைட். செவ்வாய் மாந்தி சேர்க்கை பார்க்கலாம். இது வந்து நெருங்கிய இரத்த வகையில் தோஷம் இருப்பதை சுட்டி காட்டும். முரட்டுத்தனம் இருப்பின் சிறை தண்டனை உண்டு. சகோதரர்கள் இருப்பின் அவர்களுடன் பிணக்கு, நிலம், சொத்து விரயமாகும். சுயநலவாதியாக இருப்பார்கள். 5ஆம் பாவத்தில் இந்த சேர்க்கை இருப்பின், நல்லா கேட்டுக்கோங்க, லக்னத்துக்கு 5ஆம் பாவத்தில் செவ்வாய் மாந்தி சேர்க்கை இருப்பின் இவரது முன்னோர்கள் சகோதரரை கொலை செய்த பழிபாவத்தை செய்திருப்பார்கள். இந்த கர்மா என்பது பல தலைமுறையாக தொடரும். இது பிரசனத்தை தான் கண்டுபிடிக்க முடியும். செவ்வாய் மாந்தினாக்கா நிலம் சம்மந்தப்பட்டது, சகோதரன் அப்படின்னு மொட்டையாக சொல்லிடக்கூடாது. ஒரு கர்மா மட்டும் இது பிரசனத்துலாம் சொல்ல முடியும். இது புடம் போட்டிங்கன்னா யார் எப்போ கொலை பண்ணாங்க, எந்த ஆண்டில் கொலை பண்ணாங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். மாந்தி அமர்ந்த பாவகம் அப்படின்னு இருக்குது. மாந்தி அமர்ந்த பாவகம்னாக்கா ஏதோ ஒரு எந்த உட்காந்தாலும் அந்த வீட்டில் ஒரு டிகிரி வாங்கியிருக்கோம் இல்லையா? இது வந்து அந்த இடத்துக்கு வந்து D3 சார்ட், அதாவது வர்க்க சக்கரத்தில் 3வது திரேக்கான சக்கரத்தம் போடும்போது இது முதல் திரேக்கானத்தில் விழுந்திருக்கிறதா, 2வது திரேக்கானத்தில் விழுந்திருக்கிறதா, 3வது திரேக்கானத்தில் விழுந்திருக்கிறதா என்று முதல் 10, 2வது 10, 3வது 10, 1, 5, 9. இது முதலில் விழுந்தால் அது வந்து பிரம்ம திரேக்கானம்னு சொல்லுவாங்க. 2வது பார்த்தீங்கன்னா அது விஷ்ணு திரேக்கானம்னு சொல்லுவாங்க. 3வது திரேக்கானம் சொன்னோன்னா அது சிவ திரேக்கானம்னு சொல்லுவாங்க. இப்படி தான் D3 சார்ட், அதாவது வர்க்க சக்கரத்தில் திரேக்கானம் தான் மறுவி திரிகோணம் என்று ஆகியது. 1, 5, 9. முதல் 10 டிகிரியில் அமர்ந்தால் மாந்தி சிறுவயது மரணம் ஏற்பட்டிருக்கும். 2வது வந்தீங்கன்னா 2வது 10 டிகிரி, அதாவது 10 டிகிரிலேருந்து 20 டிகிரிக்குள்ளே மாந்தி இருந்தால் அது வந்து மத்தியம வயதுள்ள ஆண். சரி சார், ஆண் சொல்லிட்டீங்க, பெண்ணை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஆண் வம்சம் பெண்ண வம்சம் நமக்கு தெரியுமே, அதை வச்சு ஜாதகர் ஆயுள். சரி, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இறந்தார்னு எப்படி சார் தெரியும்? எனக்கு தெரியாது சார், சின்ன வயசில் ஆயிருக்கு சார், நான் வயிற்றில் இருக்கும்போது ஆச்சு சார். சூரியனுடைய கதிரை வைத்து வம்சத்தை வைத்து நாம் அறியலாம். சூரியனுக்கு கதிர் இருக்குது சார். அது ஒன்று நாளைக்கு நான் சொல்கிறேன், அது ஈஸியாக எல்லோரும் கற்றுக்கலாம். அதே போல் இவர்களுக்கு வீடு இல்லாமல் செய்யும் தொழில் இருக்காது. இரத்த சம்பந்தமான நோய் தாக்கம், சர்க்கரை நோய் பாதிப்பு வர உண்டு. செவ்வாய் மாந்தி சேர்க்கைன்னா. சரி, புதன் மாந்தி சேர்க்கை இருக்கலாமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி பெண்ணின் சாபம் இருக்கும். தாய் மாமன் வகையில் தோஷத்தை சுட்டி காட்டும். கல்வியில் தடை, படிக்கும்போது குழப்பம் வரும். சில பேர் பார்த்திங்கன்னா படிக்கும்போது ஒன்றுமே புரியலையே, படிக்கலையே, என்னதான் தெரியலையே அப்படின்னாக்கா புதன் வந்து மாந்தியின் வீட்டிலையோ புதன் வீட்டிலையோ மாந்தி கோச்சாரத்தில் போகும்போது ஒரு குழப்பமான மனநிலையை ஏற்பார். என்ன சார் ஒன்றுமே பிடிக்கல சார், என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, தூக்கி போட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் நமக்கு அந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் புதன் மாந்தி சேர்க்கையில் வரக்கூடியது. ஏன்னா புதன் வந்து ஆழ் மனதை ஆளக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஆழ் மனது கிரகமே புதன், அது அங்கே தான் ஆளும். ஏன்னா சந்திரனுடைய பிள்ளை இல்லையா, அது மாதிரி தான். இப்போ கன்னிப்பெண் சாபம் இருக்கும். தாய் மாமன் வகையில் தோஷத்தினை சுட்டும். கல்வியில் தடை, படிக்கும்போது குழப்பம் உண்டாகும். மனநிலை ஒருமைப்பாடு குறைவு. புதன் ப்ளஸ் மாந்தி இணைவு பெற்று 5இல் நிற்க. இதை முக்கியமாக கவனிச்சுக்கோங்க சார். புதன் வந்து நம்ம புதன் வந்து ஸ்லாகித்து இப்போ ஐயா ரவிச்சந்திரன் பேசினார் இல்லைங்களா? அதே போல் புதன் மாந்தி இணைவு லக்னத்துக்கு 5இல் நின்று அந்த 5ஆம் அதிபதி கெட்டுப்போனால் அல்லது நீச்சமானால் கர்ப்பிணி பெண்களை இவரது முன்னோர்கள் கொலை செய்தது ஏற்பட்ட சாபம் என்ற அர்த்தம். அப்போ அந்த சாபம் என்பது தொடர்ந்து இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த புதன் மாந்தி இணைவு கன்னியிலோ மிதுனத்திலோ இருந்தால் ஜாதகருக்கு புத்தி கூர்மை உண்டு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. கன்னியிலோ மிதுனத்திலோ இருந்தால் அந்த புதன் ஆட்சி உச்சம் மூலம் திருமணம் அடைந்தால் அவர்கள் புத்திசாலியாத்தனமாக இருப்பார்கள். அதே மாதிரி ஜோதிடத்தை அவர்கள் விரும்புவார்கள். சில பேர் ஜோதிடராகவே மாறியும் விடுவார்கள். ஏன்னா புதன் ஜோதிடத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரகம்.
சரி, மாந்தி வந்து குருவோட சம்மந்தப்பட்டால், அதாவது குரு மாந்தி இணைவுன்னு எடுத்துக்கலாம். குருவின் ஆதிபத்திய பலன்கள் என்பது குறையும். சிலர் நாத்திகவாதியாக இருப்பாங்க சார். நிறையா பார்த்தீங்கன்னா இந்த தீகா இந்த மாதிரி கட்சி பேர்லாம் சொல்லலை. நாத்திகவாதி, கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குருமாந்தி இணைவு இருக்கும். அடுத்து குரு வந்து நீச்சமாக இருக்கும். குருவினுடைய ஆதிபத்திய பலன்கள் குறையும். சில நாத்திகவாதிகள் இருப்பால் மதம் சம்பந்தப்பட்ட இனம் சம்பந்தப்பட்ட கேலி கிண்டல் செய்வார்கள். நீங்கள் பார்த்தீங்களா, கேலி கிண்டல் செய்கிறவங்களாம் நிறைய பேர் இவங்களாம் இந்த குருமாந்தி சேர்க்கை உள்ளதான். குரு துரோகியாகவும் இருப்பார்கள். அதேபோல் இவள் பெரும்பாலானவர்கள் பெண்களை போகப்பொருளாக நினைத்து, பெண்களை கண்டா ஒரு லேடிஸை கண்டால் ஒரு அருவருப்பு, அதுக்கு தான் அந்த அவங்களாம் ஆண்டவனால் படைக்கப்படுறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி கேலியும் கிண்டலுமாக பேசி அவர்களை அச்சுறுத்துவார்கள். தரக்குறைவாக பெண்களை பேசுவார்கள். இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. அதுக்கு தான் இவர்களுக்கு இந்த மாந்தி குரு சார் இருப்பாங்க. பெண் சாபம் உண்டு, புத்திர தோஷம் உண்டு, புத்திர சோகமும் உண்டு. சில பேர் பார்த்திங்கனாக்கா இவருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் பார்த்திங்கனாக்கா ஊனமுற்ற பிள்ளைகளாக பிறக்கும். ஹேண்டிகேப்டு சைல்டு பிறக்கும் பெரும்பாலானவர்கள். போலிச்சாமியார் வேடமும் தரிப்பார். முப்பாட்டன் வழியில் கருக்கலைப்பு செய்ததை சுட்டி காட்டும் ஆச்சாரிய வகையில் கூட்டம். இவருக்கு வந்து குருதுரைகள். இவருக்கு வந்து நல்ல குரு அமைய மாட்டாங்க. அப்படி அமைந்தாலும் குருவை வந்து மதிக்க மாட்டார்கள். ரைட். அதே நேரம் சுக்கிரன் மாந்தி இணைவு பற்றி பார்க்கும்போது வாழ்க்கை துணை மற்றும் காரக உறவுகளுக்கு ஆய்வு பண்ணும். இப்போது சுக்கிரன் வந்து மனைவி மட்டும் குறிக்காரு. சுக்கிரனுக்கு காரக உறவுகள் தெரியும். மூத்த அக்கா, அத்தை இதெல்லாம் குறிக்கும் இல்லையா? அவங்களையும் அந்த காரக உறவுகளையும் இது பாதிக்கும். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் பாதிப்புக்குள்ளாகும். சுக்கிரன் மாந்தி வரும்போது 3, 7, 8 3ஆம் இடம் உங்களுக்கு தெரியும் என்ன இடம்னு தெரியும். 3ஆம் இடம் இருந்தால் தான் சரியான குழந்தை பிறப்பு இதெல்லாம் வரும், வீரிய ஸ்தானமாக. 7ஆம் இடம் உங்களுக்கே தெரியும், கடத்தர ஸ்தானம், மனமேடை. 8ஆம் இடம் என்பது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஆயுள் ஸ்தானம் மட்டுமல்லாது சில அதிர்ஷ்டங்களையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய பாவம்னு எடுத்துக்கணும். 8ஆம் இடம் வந்து 6, 8, 12 மோசமாக இருந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை, 6இல் தான் தொழில் ரகசியம் இருக்கிறது. 8இல் தான் பல ரகசியங்கள் அங்கே தான் இருக்கிறது. 12ஆம் இடம் என்பது மோட்சஸ்தானம் மட்டும் இல்லாமல் இது முழு மறைவு ஸ்தானம். அங்கே தான் கால திசையில் கால தேவனின் ராசியான மீன ராசியில் சுக்கிரன் அங்கே உச்சமடைகிறார் இல்லையா? அங்கே தான் ரகசியங்கள் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சுக்கிரன் மாந்தி இணையை பெற்றவர்களுக்கு பால்வினை நோய்க்கு ஆளாவார் ஒன்று. அதே போல் ஆண் தன்மை இருக்காது, விந்தி நீர்த்து போவது. மீனத்தில், ரிஷபத்தில், துலாத்தில் இந்த வீரியம் குறைவாக காணப்படும். அதாவது சுக்கிரன் மாந்தி இணைவு வந்து சுக்கிரனுடைய வீட்டுகளில் இருந்தால் கொஞ்சம் இதனுடைய தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஒரு 100% அப்படின்னு மற்ற இடத்துல எடுத்திங்கன்னா இது வந்து ஒரு 70% குறைச்சிக்கலாம். அப்படி தான் பண்ண முடியும். அதே போல் இவர்கள் திரைத்துறை, கலைத்துறையில் சாதனை புரிவார்கள். சுக்கிரனுக்கு நாளில் சனியுடன் சேர்ந்த மாந்தியோ பெண்களுக்கு இருந்தால் அடிக்கடி கருச்சிதைவு ஏற்படும். புத்திர தோஷம் உண்டு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். அதே போல் குளிகனுடன் சனி இருந்தால் அப்பனமானு சேர்ந்துருந்தால் என்ன ஆகுறதுன்னு பார்ப்போம். இப்போது இவங்க பார்த்தீங்கன்னாக்கா வேலையாட்களின் சாபம் என்பது இருக்கும். வேலையாட்களின் சாபம்னு உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஒரு நிறுவனத்தில் ஒரு 10 பேருக்கு நம்ம வேலை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா அந்த பக்கம் போனவங்க இங்கே கிடக்கிறவங்கள முதலாளி பேட்டா காசு ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறான், 3 நாள் காசு பாக்கி இருக்கு, அவங்களாம் ஒரு முதலாளி வந்த பின்னாடி ஏன் வணக்கம் அப்படின்பா. இந்த மாதிரி என்ன இருக்கும். இதுதான் வந்து வேலையாட்களின் சாபம். எல்லைப்புற சிறு, இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது சார். ஏன்னா சுற்றி கிராமப்புறம் நிறையா இருக்குது. இப்போது எல்லைப்புற சிறு காவல் தெய்வங்களை மதிக்காமல் இருப்பது பார்த்துக்கலாம். முனியப்பன், கருப்புசாமி, 18ஆம் படி கருப்பு, ஒண்டிமுனி, இதெல்லாம் வந்து மதிக்கணும், மதித்து கைகூப்பி வணங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்லைன்னா இந்த குளியன் சனி சேர்ந்து சேர்க்கை பெற்றவர்களுக்கு அவங்க அந்த தெய்வங்களுடைய சாபமும் கோபமும் ஏறும். அதே போல் அதிகபட்சமாக இவர்களுக்கு அடிமை வேலை தான் அமையும். சொந்த முதலாளிங்கிற இதே வராது. அதே போல் நிரந்தரமாக ஒரு இடத்தில் தங்கி வேலை பார்க்க முடியாது. அடிக்கடி இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டு இருப்பார்கள், தொழிலை மாற்றிக்கொண்டு இருப்பார்கள். இவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன். அவருக்கு வந்து அவர் தலையில் இடி விழுந்தது. இடி வந்து 6 தலையிலும் விழாது சார். தேங்காய் மட்டும் 6 தலையிலும் விழாது, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இடி விழுந்து அவர் இறந்து போனார். அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து என்கிட்ட பார்க்கும்போது ஒரு மரண ஜாதகம் தான், நீங்கள் என்ன பார்க்கக்கூடாதுன்னு. இல்லை, நான் கண்டிப்பாக பார்த்தேன், எதனால் ஆனது எங்களுக்கு தெரியும்னு எனக்கு ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அது அடுத்தது வரேன் சொல்கிறேன், அப்படி தெரியும். அந்த மாதிரி வந்தது. இதுவே நிரந்தரமாக இருக்க இயற்கையின் சீற்றத்தால் பாதிப்படைவார்கள் ஒன்று. அதே மாதிரி இவ்விளைவு துர்மணத்தை ஏற்படுத்தும். மிதுனம், கன்னி, கும்பம் ஆகிய வீடுகள் 5, 9ஆம் பாவமாக வந்து அங்கு சனி மாந்தி சேர்க்கை பெற்றால்
அல்லது இணைவு பெற்றால் ஆண் மலடு பெண் மலடு, அதாவது சந்ததி இல்லாமல் போகும். இது முக்கியமாக கவனிச்சுக்கோங்க சார். இது அதே போல் 3 11 சனி மாந்தி சேர்க்கை, தவறான பெண் சேர்க்கை ஏற்படும் ஒன்று. அதே போல் 5ஆம் பாவத்தில் இந்த இணைவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் சனி மாந்தி இணைவு ஏற்பட்டால் அது ஏற்பட்டு அந்த 5ஆம் பாவாதிபதி கெட்டு போனால் அவர்கள் முன்னோர்கள் வேலையாட்களை கொலை செய்த பாவத்திற்கு அவர்கள் இருக்கிறார்கள் என்று பொருள். அதே மாதிரி கடுமையாக உழைத்தும் உண்ண உணவின்றி தவிக்கும் நிலையும் ஏற்படும். உடுக்க உடை இருக்காது, உழைத்த காசு வராது, இருக்க இடம் இருக்காது, ஒரு குச்சி வீடு ஒரு குடிசை வீடு கூட கிடைக்காது, ஒரு சாக்கு பையை மறைச்சு கூட பண்ணார். இந்த மாதிரி ஒரு நிலையை சனி மாந்தி சேர்க்கை ஏற்பட்டுவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி சார், ராகு மாந்தி சேர்க்கை இது இருக்கவே கொடுக்காது, அவ்வளோ சீக்கிரம் சேராது. அதாவது பொதுவாக ஒரு இந்த விதியில் பார்த்தீங்கன்னாக்கா மாந்தி சாயாக்குறவங்கள அவ்வளோ சீக்கிரம் இடையாது. பார்க்கணும் இப்படி பார்க்கும், ராகு இருக்குன்னு டக்குன்னு அடுத்த வீட்டுக்கு போயிடும். வேறு வழி இல்லாமல் சேர்ந்துடுச்சு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அவ்வளோ எளிதில் சேராது. இறுதி பெற்றால் எப்படின்னு. ராகுவுடன் மாந்தி சேர்ந்தால் பிதிர் வகை பாட்டனார் தோஷம் உண்டு. விஷகண்டங்கள், பாம்பு கடித்து இறத்தல், போராட்டமான வாழ்க்கை, மனம் பேதலிக்கும். மேஷ லக்னம், நல்லா கேட்டுக்கோங்க, இது ஒரு மேஷ லக்னம், 8 விருச்சிகத்தில் நீச்ச சந்திரன் ராகு குளிகன் தேர்ந்து நிற்க தாயை கொலை செய்யவும் தயங்க மாட்டான். இது ஒரு கர்மம் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். இது அதே போல் ராகு மாந்தி எந்த ராசியில் உள்ளதோ சனி புகார் அதன் மீது அமரும் காலத்தில் கண்டங்கள் உருவாகும். உயிருக்கு உத்தரவாதம் இல்லை சார். இது கோச்சாரத்தில் அந்த மாதிரி இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் இந்த மாதிரியான இறப்பு ஜாதகங்கள் இதெல்லாம் நமக்கு வருது. ரைட். கேது சம்பந்தப்பட்ட அப்படின்னு வரும்போது தாய் வழி பாட்டி வழியாக வந்த மாதுர் சாபம், மந்த புத்தி இருக்கும், நெருப்பினால் காயம் ஏற்படும், தீப்புண் ஏற்படும். நாளில் இந்த இணைவு இருந்தால், அதாவது லக்னத்திற்கு 4ஆம் பாவத்தில் கேது மாந்தி இணைவு இருந்தால் தாயாருக்கு கண்டத்தை ஏற்படுத்தும். அந்த 4ஆம் பாவத்தினுடைய புத்தி நடக்கும்போது தாயாருக்கு அவர் கர்ம காரியங்களை செய்வார் என்று கூறலாம். ரைட். அதே போல் கொஞ்சம் கெட்டதாக தான் இருக்கும், கொஞ்சம் சகிச்சுங்க சார். மாந்தினாலே கொஞ்சம் அப்படி தான் வரும். அதே போல் ஆமாம், பாவக்கான்னு வச்சுக்கோங்க. அதே போல் 5, 7, 9 இணைவுப்பட்டால் கடுமையான நாகதோஷம் சார். இது கடுமையான நாகதோஷத்தை உண்டு பண்ணும். அதே போல் 2, 8 இருந்து அந்த வீட்டதிபல் கெட்டுப்போனால், சுக்கிரனும் நீச்சமானால் களத்திர நாசத்தை ஏற்படுத்திவிடும். ரைட். அதே போல் இந்த இணைவு எந்த ராசியில் உள்ளதோ அந்த ஸ்தானங்களையும் இது பாதிக்கும். அதாவது ஸ்தானத்தையும் பாதிக்கும், ஆதிபத்தியத்தை பாதிக்கும், அது அமர்ந்த பாவத்தையும் பாதிக்கும். அதில் உள்ள எந்த கிரகங்கள் இருக்கிறோ அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய பாவக காரக உறவுகளையும் பாதிக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான ஆதாரங்களை கடைசியில் நான் சொல்கிறேன், என்ன ஏதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஆதாரம் இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன் சார். இது ஆதாரத்தை மையமாக வச்சு தான், இது என்னுடைய அனுபவத்தை வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். ரைட். 1ஆம் லக்னத்தில் மாந்தி இருந்தால் சுருக்கமாக முகத்தில் வித்தியாசம் காணலாம். ஆறாத வடு இருக்கும், சிறுவயதில் தலையில் அடிபட்டிருக்கும். ஒரு சாரார் குளிகை நேரத்தில் பிறந்திருப்பார்கள். ஆயுள் தீர்க்கம் உண்டு, சொத்துக்கள் உண்டு, களவு திருட்டு குணம் உண்டு. ஆனால் வருவதை முன்கூட்டி அறியும் திறன் இவர்களுக்கு இருக்கும். 2இல் மாந்தி கலகம் மூட்டுவார்கள், பொய் சொல்வார்கள், சின்ன விஷயத்துக்கு பொய் சொல்வார்கள், தவறான வாக்கு. ஒரு சாராருக்கு திக்குவாய் இருக்கும். சில பேர் திருக்குவாய்னா 2ஆம் இடத்துல இருந்தோன்னா திக்குவாய் இருக்கும். குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுவார். பொய் பேசும் குணம் உண்டு. கண்களில் நோய் உண்டு. நேத்திர பிரதானம் சொன்னான். அப்போ நேத்திரத்தில் கை வச்சோன்னு 2இல் மாந்தி இருந்தாக்கா, லக்னத்துக்கு 2ஆம் வீடு. சரி, 3இல் மாந்தி இருந்தால் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சகோதரர்களுடன் நல்ல உறவு இருக்காது, முரட்டுத்தனமான தைரியம் உண்டு, அவரை கெடுத்துக்கொள்வார். ஜாதகர் அவரே கெடுத்துக்கொள்வார். அகந்தை, செருக்கு, இருமாப்பு என்ன கெத்து இருக்கும். ஒரு திமிராக பேசுவாங்க. 3இல் மாந்தி என்னன்னா, என்ன எனக்கு தெரியாததா அப்படின்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி உண்டு. சோகம் என்பது அவருக்கு இருக்கவே இருக்காது. இறப்பு வீட்டில் கூட அழமாட்டாங்க. உடல் வலி இருக்கும். உடல் திடீரென்று 40 வயது தாண்டி பின்னால் அவருக்கு உடல் எடை படிப்படியாக குறைந்து மெலிந்த திரேகத்துடன் காணப்படுவார். 3இல் மாந்தி இருந்தால். 4இல் மாந்தி இருந்தால் என்னடா இங்கே இருக்க பாருங்கள், அதே தான். குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழும் நிலை உண்டாகும். எல்லாத்துக்கும் அப்படி இல்லைன்னு கிடையாது, ஒரு சிலருக்கும். குடும்ப பாசம் குறைந்து இருக்கும். வண்டி வாகனம் இருக்கும். அடிக்கடி பழுதுபார்ப்பு செலவு உண்டு. இவர்கள் வீட்டருகே சிவன் கோயில் இருக்கும். இறந்தவர் சமாதி இருக்கும். ஒரு இறந்தவருடைய சமாதி என்பது இருக்கும். தாய் வழியில் நன்றாக வாழ்ந்தவர்கள் இருக்க மாட்டார்கள். தாய் வழி உறவு மேன்மை தராது. இடதோஷம், சல்லிய குற்றம் இருக்கும். வாஸ்து குறைபாடும் ஒரு வீட்டில் இருக்கும். அடுத்தது 5இல் மாந்தி. இது முக்கியமான கேந்திர, இது திருவோண மாந்தி. இது
எதிரிகளை வென்றெடுப்பார்கள். புத்திர தோஷம் உண்டு. பூர்வீக சொத்து நிலைக்காது. பூர்வீக சொத்து இருக்காது. 5ஆம் அதிபதி சனி சாரம் பெற்றால் பூர்வீக சொத்து 5 விடம். சஞ்சல புத்தி உண்டு. குரு ஆசிரியர்களை மதிக்காத குணம். குலதெய்வத்தை வணங்கினால் குலதெய்வ சாபம் வணங்காது. குலதெய்வத்தினுடைய சாபம் என்பது வம்சா ரீதியாக தொடரும். குலதெய்வம் மறைந்துவிடும். சரி, அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வயிறு குடல் சம்பந்தப்பட்ட நோய், மனம் தீய வழி வயிறு குடல் சம்பந்தப்பட்ட நோய் தாக்கும். மனம் தீய வழிகளில் செல்லும். இது பிதிர்தோஷம் புத்திர தோஷத்தை சுட்டி காட்டும். பரம்பரை நோய். மாந்தி நட்சத்திராதிபதி. மாந்தி எந்த நட்சத்திராதிபதியின் திசையில் 5இல் நின்று மாந்தி நின்று நட்சத்திராதிபதிய திசையோ அல்லது புத்தியோ நடக்கும்போது இவருக்கு பரம்பரை நோய் என்பதை தாக்கிவிடும். இது அதே போல் 6இல் மாந்தி உதவிகள் செய்யும் குணம் இருக்கும். கடுமையான உழைப்பாளி. எதிரிகளை அடக்கும் குணம். பலரையும் நேசிக்கும் பண்பு இருக்கும். மாயாஜாலம் மந்திர ஜாலம் இவைகளே இருக்கும். இந்த மேஜிக் நிபுணர்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மேஜிக் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, சர்க்கஸில் அங்கங்கே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6இல் மாந்தி இருந்தவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. பிறரை பற்றி குறை சொல்லும் பழக்கம் இருக்கும். நோய் வந்தால் நோய் குணமாகாது. வயிற்று பகுதி ஜீரணக் கோளாறு, வாயு தொல்லை உண்டு. ஆனால் பழுக்கா சோம்பேறி. தூங்குனா எந்திரிக்க மாட்டாங்க. எழுப்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் 6இல் இருக்கிற மாந்தி உள்ளவங்களை. எப்படின்னா தூங்குறவங்கள எழுப்பிடலாம், தூங்குற போல பாசாங்க பண்ணுறவங்கள இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கனவு உலகில் சஞ்சரிப்பார்கள் என்ற அர்த்தம். ரைட். 7இல் மாந்தி. இது கலத்தரஸ்தான மாந்தி. இது கேந்திரத மாந்தி, முக்கியமான கேந்திரம். இந்த இடத்தில் மாந்தி இருந்தால் மனைவிக்கு கண்டத்தை விளைவிக்கும். வழக்குகளால் நஷ்டம் உண்டாகும். அவமானம் ஏற்படும். கடன் தொல்லை தரும். எவ்வளவு உழைத்தாலும் முன்னேற்றம் காண்பதறிது. செய்நன்றி கொண்டவர் புரியாதவர். இங்கே தான் சார் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இப்போ யாராவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நன்றிங்கய்யா, தேங்க்ஸ் நம்ம சொல்கிறோம்ல. இந்த 7இல் மாந்திரிக்கு வந்து தேங்க்ஸ் கூட சொல்ல தெரியாது. ஆமாம், சொல்ல மாட்டாங்க, வாங்கிட்டு அப்படியே போவாங்க. அது சார் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகிறான் பார்த்தீங்களா, ஒரு நன்றி கூட. அப்போ தான் செய் நன்றி கொன்றவர் என்று பொருள். அப்படி எடுத்துக்கலாம். அதாவது பெண் நேசம் அதிகமாக இருக்கும். காமப்பிரியாக இருக்கும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. சக தொழிலாளர்கள் எங்கே வேலை செஞ்சாங்கன்னா இவர் கூட வேலை செய்யறவங்க வர மதிக்க மாட்டாங்க சார். கண்டிப்பாக மதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நட்பு குழாம் என்பது இவருக்கு உண்மையாக இருக்கார். 7ஆம் இடம் நட்பு சாணம் இல்லையா? அதே மாதிரி சிநேகிதர்கள் குறைவாக இருப்பார்கள். சிநேகிதர்கள் இவரை நம்ப மாட்டார்கள். ரைட். 8இல் மாந்தி இருந்தால் இவர்களுக்கு நீரில் கண்டம் ஏற்படும். பிறரிடம் உள்ள நிறைகளை அறியாது குணம் காணும் பழக்கம் இருக்கும். எப்போது ஏதோ பிரச்சனையை சந்தித்தவன இருப்பார்கள். மாந்தி எந்த பாவத்தின் வழியாக கண்டங்களை எந்த பாவத்தில் அமர்கிறதோ அது வழியாக ஜாதகரை இந்த கண்டங்கள் இவர் தேடி வரும். இவர் போக வேண்டாம், இவர் தேடி வரும். திடீர்னு உட்காந்துன்னா தலையில் ஒருத்தன் கல்லை போட்டுருவோம். யார் போட்டால் எங்கேன்னு தெரியல, யாருப்பா என்ன எங்கேருந்து வந்தான்னு தெரியல, ஓடி போயிடுவான். ஆனால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி 8வது வீடு சிம்மமாகி, அப்போ மகரம் தானே எடுத்துக்கலாமா? லக்னமாகி 8ஆம் வீடு சிம்ம வீடாக இருந்தால் அங்கு மாந்தி நின்றால் நெருப்பினால் கண்டம் ஏற்படும். ஃபயர் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஏற்படும். உயரத்திலிருந்து கீழே விழுந்து இறந்து விடுவார். உயரமான இடத்துலேருந்து கீழே விழுந்து இறந்து கண்டிப்பாக அவருக்கு முதுகெலும்பு பாதிக்கப்படும். ஏன்னா முதுகெலும்பை ஆளுவதே சூரிய பகவான் தான். அந்த இடத்துக்கு இதாகும். ரைட். அதே போல் துலாம் வீடாக அமைந்து அதில் மாந்தி நின்றால் நீர் அல்லது விஷத்தினால் உயிர்கண்டம் ஏற்படும். 8ஆம் வீடு மேஷம் விருச்சிகமானால், அது விருச்சிகம் பார்த்தீங்கன்னா 6 8 வரும் இல்லையா? அப்படி அந்த இடத்துல இருந்தால் ஆயுத கண்டம், மின்சாரத்தினால் கண்டம் ஏற்படும். எலக்ட்ரிக்கல் ஷாக்கு, எலக்ட்ரோக்யூஷன் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பேட்டரி தொட்டினா டக்குன்னு இதாகி இறந்து போயிடுவாங்க. சடன் டெத்து. இது கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள், அப்போ தான் இதாக இருக்கும். மின்சார கண்டம் 8ஆம் வீடு புதன் வீடாக இருந்தால் காற்றால் மூச்சு திணறி இறப்பார் என்று சொல்லணும். ஏன்னா காற்று வாயுஸ்தானம் இல்லையா? மாந்தி. அதனால் 8ஆம் வீடு சனி குரு வீடாக அமைந்தால் பெரிய நோய் உண்டாகும். சிறு வயதிலேயே சில பேருக்கு மரணம் ஏற்பட்டுவிடும். அதிகம் பேசுவார். அது அவருக்கு பெரும் பகையாக மாறி அவரை எல்லாரும் துச்சமனம் மறித்து விரட்டி அடித்து விடுவார்கள். இது நிறையா பார்த்துருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்குது சார். அடுத்தது 9ஆம் இடம் வந்து இது முக்கியமான இடம். தந்தை ஸ்தானம், பூர்வமுன்னிய ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் மாந்தி இருந்தால் சந்ததி வழியில் தோஷம் ஏற்படும். தந்தைக்கு கண்டம் ஏற்படும். இது பாக்கியஸ்தானம். இது முக்கியமாக இருக்கணும். இந்த பாக்கியஸ்தானத்தில் போய் மாந்தின்னா என்னாகும்? கெட்டு போயிடும். எந்த பாக்கியத்தையும் அவர் அனுபவிக்கவே முடியாது சார். எந்த திசா புத்தி இருந்தாலும் சரி, எந்த கோச்சாரமாக இருந்தாலும் சரி, புஷ்கரண வம்சமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அவர் அனுபவிக்க முடியாத போயிடும். இது தந்தை வழி தொடர்கின்ற கர்மா, தொடர் கர்மா, நிழல் கர்மா என்று சொல்லலாம். அதே போல் கடுமையான உழைப்பின் பேர் செல்வத்தை இழக்கும் நிலை ஏற்படும். தீய சிலைகள் கூசாமல் பண்ணுவாங்க.
பல பேர் முன்னால் வந்து 9 மாந்தி இருக்கணும், இன்னும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா? நான் அப்படி ஓப்பனாக இப்படி பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? ஆக அந்த கூசாமல் ஒரு தீய செயல்களை எல்லார் முன்னாலேயும் செய்வார். சரி, அடுத்தவரை பகை கொள்வார். தெய்வ பலம் உள்ளவரை தாக்கி பேசுவார். நான் சாமி கும்பிட்றேன்னா, அட சாமி என்னையா பண்ணுது, சாமியாவது ஒண்ணாவது அப்படின்னு பேசுறவங்க பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் அதே மாரி திருக்கோயிலுக்கு யாராவது கோயிலுக்கு போகிறாங்கன்னா, "அட கோயிலுக்கு போய் என்னய்யா கண்ட? ஒண்ணும் கிடையாது." இப்படி அதாவது வழிபாடு செய்தவரை வழிமறிப்பார். இந்த 9ல் மாந்தி இருக்கிறவர்கள். இது ரொம்ப துரோகம் இல்ல அது? அது அது இது ஒரு கடுமையான தோஷம் என்ன? இது திருவோணம் மாந்தி. ரைட்டு. சரி, 10ஆம் இடத்துல மாந்தி பார்த்தீங்கன்னா, மகா கஞ்சப்பிரபா இருப்பாங்க. 10 பைசா ஜோப்ல கை விடுவாங்க. ஆனா எடுக்க மாட்டாங்க பணத்த. அந்த மாரி இருக்கும். தர்மம் செய்ய மாட்டார். தர்ம சிந்தனை இவருக்கு இருக்காது. பிறர் பொருளை களவாடும் குணம் இருக்கும். மானம், அவமானம், பயம் இல்லாதவர். வீரர். ஆனா, ஒரு ஆள் 10 பேர் அடிப்பான். சரி, மரணம் வந்து இவருடைய மரணம் வந்து மர்மமான முறையில் இருக்கும். இங்க தான் சார் முக்கியமான விஷயமே கவனிக்க வேண்டியது. 10ல் மாந்தி இருந்தால் அவரது மரணம் என்பது மர்மமான முறையில் இருக்கும் அப்படின்னு அடித்து சொல்லலாம். நீங்கள் அடித்து சொல்லலாம் தாராளமா. 10ல் மாந்தி இருந்தால் என்ன, வேலையாட்கள் கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதே நேரம் அவருடைய இறப்பு என்பது மர்மமான முறை இருக்குது. எங்கே இறந்தார், எப்போ இறந்தார், என்னைக்கு இறந்தார்னு கண்டுபிடிக்க முடியாது. உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா, அண்மையில் கூட ஒரு ஒரு அம்மா இதில் இயக்கத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு பெரிய மனுஷன், ஒரு மேனையராக இருந்தவர்கள் வந்து அவருடைய மகன் வந்து வடநாட்டில் போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆச்சுங்களா? இதே போல் 10ல் மாந்தி இருக்க பிறந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இது வரைக்கும் அவர் இறந்தார்னு கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 10ல் மாந்தி இருக்க பிறந்தவர். எப்படி இறந்தார், எங்கே இறந்தார், இறந்தாரா இல்லையா அப்படிங்கிற இன்று வரையும் மர்மமாக தான் இருக்கிறது. மர்மம் விலகவில்லை. சரி, 11ல் மாந்தி இருந்தால் நற்பெயர் ஏற்படும். அரசுக்கு பதவி தலைமை தாங்கும் பதவி இருக்கும். அரசுக்கே தலைமை தாங்குவார். மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதி பார்த்தீங்கன்னாக்கா 11ல் மாந்தி இருக்க பிறந்தவர்கள் சீஃப் மினிஸ்டர், சீஃப் ஜட்ஜு, ஜனாதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, இவர்கள் அனைவருமே இதில் தான் இருப்பாங்க. ரைட். இவருக்கு வந்து அடிக்கடி மனசை மாற்றிக்குவாங்க. காலையில் ஒரு புத்தி இருக்கும், மத்தியானம் ஒரு புத்தி இருக்கும். அதாவது ஸ்திரமான ஒரு புத்தி இருக்காது சார். அந்த மாதிரி ஒரு குணங்கள் இருக்கும் இவருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இவர்களுடைய இறப்பு என்பது பல பேர் முன்னால் நடக்கும் சார். இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். உதாரண ஜாதகத்தோடு சொல்கிறேன் சார். முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம். இது முதல் பேச்சுங்கிறனால சொல்கிறேன், பல மேடம் நான் பேசிட்டேன். முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் 11ல் மாந்தி இருக்க பிறந்தவர். அவர் எப்படி இருந்தார்னு எல்லாத்துக்கும் தெரியுமே. பல பேர் 500 மாணவருக்கு முன்னால் ஒரு உயிர் பிரிந்தது. இதுதான் உதாரண ஜாதகம். சரிங்களா? ரைட். அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி 12ல் மாந்தி என்பது ஒரு பஞ்சனை தோஷம்னு சொல்லி வச்சாங்க. இது 12ஆம் பாவங்கிறது உங்களுக்கு தெரியும். 6, 8, 12 என்ன 12 வந்து முழு மறைவு ஸ்தானம். இங்கே போய் மாந்தி உட்காரலாமான்னு உட்காரவே கூடாது. ரொம்ப கெடுதலான பலன் தான் கொடுக்கும். 2வது என்ன, தேவையில்லாத காசு விரயம் பண்ணுவார். தங்க நகை அடமானம் வைத்து வீண் செலவு செய்வார். இப்படி ஒரு குணம் இருக்கும். இது குரு வீட்டில் இருந்தால் இப்படி இருக்கும். பஞ்சனை தோஷம்னு சொன்னாங்க. பஞ்சனை தோஷம்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அப்போ என்னென்னா, சந்ததி இருக்காது. இவரது 3ஆம் இடம் கெட்டுப்போகும். அதனால் விந்து நீர்த்து போவதோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் உண்டு பண்ணும். 12ஆம் இடம் என்பது பார்த்தால் இவருக்கு 8ஆம் அதிபதி திசையில் அல்லது 8ஆம் இடத்தில் கோச்சாரத்தில் செல்லும்போது மேலே இருந்து மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொள்வார் அப்படின்னு புராண சாஸ்திரங்கள் இருக்குது. இது வந்து உங்களுக்கு பாரம்பரியத்தில் வராது. இப்படி தான் இறந்தாரானா ஆமாம் அப்படின்னு துல்லியமாக புடகணிதம் மூலமாக நம்ம சொல்லிட முடியும். இதே போல் இது மாந்தி வந்து ஒரு சுருக்கமாக பதிவு பண்ணிட்டேன். அதாவது 3 கிரகம் முக்கூட்டு கிரகம் இணைவோடு இருக்குது. அது பலன் தனி. அது இன்னொரு நாளைக்கு வரும்போது சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, சரமாந்தி, சிரமாந்தி, உபயமாந்தின்னு இருக்குது. இப்போ சர வீட்டில் அமர்ந்த மாந்தி, சிற வீட்டில் அமர்ந்த மாந்தி, உபய வீட்டில் மறந்த மாந்தி. இப்போ சர வீட்டில் அமரும்போது தன்னுடைய பணிகளை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கும். கொஞ்சம் குறைச்சி அது கண்டுபிடிக்க முடியாது. புடத்தை தான் கண்டுபிடிக்க முடியும். சிரமாந்தி இருந்தால் கொஞ்சம் வேகம் இருக்கும். அதாவது இது 10 கிலோமீட்டர்னால் இது ஒரு 30 கிலோமீட்டர்னு சொல்லலாம். ஆனால் உபயமாந்தியில் உபய வீடு உங்களுக்கே தெரியும். மிதுன கன்னி, தனுசு கன்னியில் இருக்கும்போது சேரல் வேகம் அதிகமாக இருக்கும், வீரியம் அதிகமாக இருக்கும், திசாபுத்தி கணிதம் பலிக்காது. அப்போ கோச்சாரத்திலே அந்த லக்னத்திற்கு 8ல் அமரும்போது அல்லது 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அல்லது 8ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது ஜாதகர் மரணம் அடைவார்.
அது மிருத்யு பாகையில் அமர்ந்திருக்கும் போது, இந்த ஜாதகத்தில் மிருத்யு பாகை யாராவது சொன்னாங்களா? மிருத்யு பாகை எல்லாத்துக்கும் தெரியும் சார். மிருத்யு பாகைன்னு 2 டிகிரி தான் வித்தியாசம். அந்த பையன் இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரி, அவராக சொல்லட்டும்னு அவன்கிட்ட ரவிச்சந்திரன் சார் அதுன்னு சொல்லிட்டேன். இந்த மிருத்யு பாகைக்கும் அதுவும் ஏன்னா மாந்தி வந்து எப்போவுமே மிருத்யு கூட தான் ட்ராவல் பண்ணும், ஒன்றா தான் போகும். திடீர்னு சூரியனுடைய நகர்வை பொறுத்து, டிகிரியை பொறுத்து கொஞ்சம் வித்தியாசம் வரும். இப்போ அதிக பாகம் வாங்கிய டிகிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, HDLD. அதுபோல் அந்த மாந்தி வந்து மிருத்யுவோட சேர்ந்து ஒன்றன் மேல் ஒன்றாக இருந்தால் அவர் திடீர்னு கண்டிப்பாக நிச்சயமாக மரணம் அடைவார் என்று கூறி, இந்த மாந்திக்கு வந்து செயல் வேகம் என்பது 1, 5, 9 திரிகோணத்தில் இருந்தால் அதிகமான கடுமையான தோஷத்தை உண்டு பண்ணும். அதே போல் கேந்திரத்தில் இருந்து 1, 4, 7, 10 திரிகோண அதிபதிகளின் சாரம் பெற்றால் அதுவும் கடுமையானதாக இருக்கும். மற்ற இடத்தில் தனித்த மாந்தியோ அல்லது வேறு கிரகமாக இருக்கும்போது அதனுடைய செயல் வேகம் என்பது குறைவாக இருக்கும். அதே போல் மாந்திக்கான தீர்வு வந்து பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. அந்த வகையான பொது அதாவது அன்கிளைம்டு பாடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பண்ணால் வந்து தீராது. உங்கள் வீட்டிலே இருக்கும்போது அடுத்த வீட்டு போனதுக்கு நீ எங்கே போவ? அப்படிலாம் பண்ணக்கூடாது. கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரர்கள் வீட்டில் இருந்ததுன்னா அவங்களுக்கு உண்டானதை நீங்கள் பண்ணமே தவிர்த்து, அது வேறு கர்மா, இது வேறு. நீ பொதுவில் பண்ணு, அது வேண்டாம்னு சொல்ல, நல்ல காரியம். நான் சொல்ல இருக்கும் திலோகோம சாந்தின்னு இருக்குது. சும்மா ஒன்று வைக்கிறீங்க. அதெல்லாம் இப்போ சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணுறாங்களா, அதெல்லாம் எப்படி அதுபோல தான் இதுவும் திலோகோம சாந்தி என்பது செய்து கொள்ள வேண்டும் என்று கூறி, இதுக்கான திருக்கோயிலெலாம் இருக்குது. அதுவும் சொல்லிடலாம் கிடுகிடுன்னு. அரக்கோணம் பக்கத்தில் இருக்குது, உங்களுக்கே தெரியும். திருவாலங்காடுன்னு ஒரு ஊரில் இருக்குது. அதே போல் காங்கேயம் முத்தூர் ஈரோடு பக்கத்தில் அங்கே ஒரு இருக்குது. அதே போல் கூடங்குளம் அனுமனியின் பக்கத்தில் விஜயாபதி ஊரில் இருக்குது. காங்கேயம் முத்தூர் சார் வெள்ளை கோயில் பக்கத்தில் 5 கிலோமீட்டரில் இருக்குது சார். அங்கே மாந்தீஸ்வரர் கோயில் இருக்குது. அங்கே அவர் கேந்திரத்தில் இருந்தால் போகலாம். அதாவது எந்தெந்த இது வந்து ஜாதகத்தில் திரிகோணத்தில் அமர்ந்தால் திருக்கோயில் பரிகாரம் பலனளிக்காது, திலோகமம் தான் செய்ய வேண்டும். அதே போல் கேந்திரத்தில் அமர்ந்து திரிகோண அதிபதியின் சாரம் பெற்றால் திருக்கோயில் பரிகாரம் பலனளிக்காது. கண்டிப்பாக நிச்சயமாக பண்ணணும். நீ வேறு ஏதாவது பண்ணனா படிக்காது. இது எப்படி சொல்கிறேன் என்னன்னு. அதே போல் திருநெல்வேலியில் ஹரிகேசவநல்லூர்னு ஒரு ஊருக்கு அந்த ஈஸ்வரன் கோயிலில் மாந்திக்கு தனி சந்நிதி இருக்குது, அங்கே பண்ணுறாங்க. இங்கே பண்ணிக்கலாம். அதே போல் கும்பகோணத்து அருகே வந்து திருநாரையூர்னு ஒரு ஊர் இருக்குது சார், அங்கேயும் பண்ணுறாங்க. அங்கே போய் பண்ணிக்கலாம். அப்போ திரிகோணத்தில் இருந்தால் போய் திருநாரையூர் போகலாமான்னா போன பிரயோஜனம் இல்லை. ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்கும். அந்த மாந்தி எத்தனை டிகிரி வாங்கியிருக்கு, அது 2வது திரேக்கணமாக 3வது திரேக்கமானு பார்த்து தான் பரிகாரத்தை முடிவு பண்ணமே தவிர்த்து, சோமோட்டாவாக வந்து ஒரு அனாதை பணத்துக்கு பண்ணிவிடு, குஷ்டரோகிக்கு வந்து அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அந்த பரிகாரம்லாம் பலிக்காது. இந்த பரிகாரம் மாந்திக்கிட்டு எடுபடாது. அதே போல் மாந்திக்கு குரு பார்வையோ சுக்கிர பார்வையோ அதனுடைய வீரியத்தை குறைக்காது. மாந்தி எதுக்கும் கட்டுப்படாத கிரகம். இது காலையில் ஒரு ராசியில் இருக்கும், இரவு சூரிய அஸ்தமனம் மாதிரி இன்னொரு ராசிக்கு தாவி போயிடும். இன்றைக்கி கோச்சாரம் வந்து சந்திரன் சாரம் பெற்று திருவோணத்தில் இருக்கிறார் என்று கூறி, அதே போல் இந்த மாந்தியை பொறுத்தவரை வந்து இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இது கொஞ்சம் தான், இது என்னுடைய அனுபவத்தில் வந்த விஷயங்கள் தானே தவிர்த்து இது நிறையா விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று இது வந்து பார்ட் 1 எடுத்துக்கலாம். மாந்தி பார்ட் 2 வந்து பலன் எப்படி எடுக்கிறதுங்கிறது ஒரு தனி இது விஷயம் இருக்குது. ஏன்னா நேரம் காலம் அவகாசம் கருதி என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி எனது சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எனது பெயர் ஸ்ரீராம். நான் சேலத்துலேருந்து வரேன். நான் ஒரு பிரசன்ன ஜோதிடர். பாரம்பரியம் பார்ப்பேன், இல்லைன்னு சொல்ல வரல. என்னுடைய நம்பர் என்பது 7708777644. இந்த மாந்தியை பற்றி ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு எது இருந்தாலும் தயவுசெய்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். இன்னொரு தடவை சொல்லவா? 7708777644. நன்றி, வணக்கம்.